ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ குழந்தைக்கு கொடி சுற்றி இருந்தால் நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்படி சொல்லியிருப்பாங்க, என்ன காரணங்களாலலாம் குழந்தைக்கு வந்து கொடி சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கொடி சுற்றி இருந்தால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக குழந்தைக்கு வந்து ஒரு தொப்புள் கொடியில இருந்து தான் நியூட்ரிஷனாக இருக்கட்டும், குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாமே அதாவது தாயோட தொப்புள் கொடி வழியா குழந்தைக்கு வந்து போகும். இது வந்து குழந்தை வந்து அதோட அசைவுகள் வந்து அதிகமா இருந்தாலும், குழந்தை கை கால் உதறும் பொழுது சம்டைம் ஒரு சில பெண்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து கொடி சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப இயல்பான ஒண்ணுதான். இப்ப நார்மலா நம்மளுக்கு குழந்தைக்கு வந்து கொடி சுத்தி இருந்ததுன்னா நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ல எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, சிங்கிள் கார்டு அரௌண்ட் த ஃபீட்டஸ் நெக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அதாவது குழந்தைக்கு வந்து ஒரு சுத்தி இருந்ததுன்னா சிங்கிள் கார்ட் ஆஃப் அரௌண்ட் த ஃபீட்டஸ் நெக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவே 2 கார்டு அதாவது 2 டைம் சுத்தி இருந்ததுன்னா உங்களுக்கு டபுள் கார்ட் அரௌண்ட் த ஃபீட்டஸ் நெக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது இப்படி தான் நம்மளுக்கு நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2 அல்லது 3 அல்லது நிறைய கார்டு சுற்றி இருந்ததுன்னா மல்டிபிள் கார்டு அரௌண்ட் த ஃபீட்டஸ் நெக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ குழந்தைக்கு வந்து கொடி சுற்றி இருந்ததுனால என்னென்ன காரணங்களாலலாம் நம்மளுக்கு குழந்தைக்கு வந்து கொடி சுற்றும்னா, நார்மலாக ஒரு சில பெண்களுக்கு அமினோய்டிக் திரவத்தோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது குழந்தை வந்து ரொம்ப அசைவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால கூட குழந்தைக்கு கொடி சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வார்டின் ஜெல்ங்கிற ஒரு ஜெலாட்டின் வந்து இருக்கும். அதோட அளவு கம்மியாகும் பொழுது கூட குழந்தைக்கு வந்து கொடி சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நார்மலாக இருக்கிற ரேஞ்சை விட தொப்புள் கொடியோட நீளம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட குழந்தைக்கு வந்து கொடி சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ குழந்தைக்கு வந்து கொடி சுற்றி இருந்ததுன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸ்கேன் ரிப்போர்ட் மூலம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் குழந்தையோட அசைவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நார்மலாக அதாவது 7, 8, 9 8வது மாதத்து வரைக்குமே குழந்தையோட அசைவு ரொம்ப நல்லா தெரியும். அதுவே உங்களுக்கு 9 ஆகும் பொழுது குழந்தை ஹெட் அண்ட் பொசிஷன் வந்துடும். அப்படி வந்த உடனே உங்களுக்கு குழந்தையோட அசைவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். குழந்தையோட அசைவு ரொம்ப கம்மியா இருந்தாலோ இல்ல ஒரு நாளைக்கே அசைவே தெரியல, ஒரு டைம் 2 டைம் தான் இருக்குன்னா நீங்க டாக்டரை கண்டிப்பா கன்சல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி குழந்தையோட அசைவு எனக்கு ரொம்ப கம்மியா தான் தெரியுது, என்ன காரணம்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து குழந்தைக்கு கொடி சுத்தி இருந்தா கூட குழந்தையோட அசைவு ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா குழந்தையோட இதய துடிப்பு வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாம ஸ்கேன் ரிப்போர்ட்ல தான் வந்து குழந்தைக்கு வந்து கொடி சுத்திருக்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். வேற எந்த சிம்டம்ஸுமே கிடையாது. ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை அல்லது 3 குழந்தை அவங்க கன்சீவ் ஆக இருந்தாங்கன்னா, அதாவது ட்வின்ஸோ ட்ரிபிள்ஸோ அந்த மாதிரி பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து கொடி சுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு கொடி சுத்தி இருந்தாலும் 2 கொடி சுத்தி இருந்தாலும் 3 கொடி சுத்தி இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப இறுக்கமா கழுத்தை ரொம்ப இறுக்கமா சுத்தி இருந்தாலோ அல்லது நிறைய அதாவது மல்டிபிள் கார்டு அரௌண்ட் த ஃபீட்டஸ் நெக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி சுத்தி இருந்தாதான் நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படும். மற்றபடி எதுவுமே கிடையாது. கொடி சுத்தி இருந்து நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாய்மாமனுக்கு ஆகாது அப்படிலாம் எந்த இதுவுமே கிடையாது. கொடி சுத்துறது ரொம்ப இயல்பான ஒண்ணுதான். நார்மலா ஒரு பிறக்கிற குழந்தைங்க அதாவது 20-30% குழந்தைக்கு கொடி சுத்தி தான் பிறக்குதுன்னு சொல்றாங்க. அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு.